காத்துக்கு மேலே மேலே காமி, கீழே சைல வீட்டு மேலே காத்தடி சைல பார்த்தா குப்பம் வேடுமா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் வந்து ஸ்டார்டிங்ல எதுக்கு அப்படியே ஆட்டெல்லாம் போட்டு அம்மாவை கூல் பண்ணாரு அப்படின்னா, அந்த மொபைல் கேட்கறதுக்காக தான். அம்மாட்ட வந்து மொபைல் வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குங்க. அம்மா நான் இதுக்கு டான்ஸ் ஆடுறேம்மா, அதுக்கு டான்ஸ் ஆடுறேம்மா, அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அந்த பாட்டை போட்டு கொடுங்க நான் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கொக்கோமேலன் வாய்ஸ் தான் சர்ச் கேட்டேன். பண்ணி கொக்கோமேலன் சொல்லு. கொக்கோமெலன் சுட்டி டிவின்னு அப்படியே உள்ள போயிட்டாரு. எப்படி சர்ச் பண்றான் பார்த்தீங்களா? 2.5 வயசு கொக்கோமேலன் வந்துருச்சா? அதுவே சர்ச் பண்ணிட்டு உள்ள போய்க்கிட்டு ஸ்கிப் ஆட் இந்த வந்துருச்சு அப்படின்றோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனே பாத்துக்கிறான். ஓகே, நம்ம வேலையா இருக்கிற நேரத்துல அழகா சொல்றப்பா, திரும்ப சொல்லுப்பா. நம்மளை விட்டா போதும்டா அப்படின்னு தான் நம்மளும் இருக்கும். அது நம்மளோட நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க கொக்கோமேலன் காணோம். பழக்கி விடுறோம். அப்புறம் அம்மா சொல்றேன் பாரு. அம்மா சொல்றேன் பாரு. கொக்கோமெலன் பார்க்க நினைக்கிறதுல வேண்டாம், பார்க்க கூடாது, செல்லு நல்லது இல்ல, கண்ணுக்கு நல்லது இல்ல, அப்புறம் டென்ஷன் ஆகுது. ஓகே தான், கரெக்ட் தான், நம்ம மேல மிஸ்டேக் இருக்கு, நம்ம வந்து கூட அம்மா பார்த்து சொல்லு. அம்மா பாரு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தீபாவளி கெட் டுகெதர் போறனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா பாட்லக் மாதிரி வச்சுக்கலாம். எல்லாரும் வர யார் யார் எந்தெந்த ஃபேமிலிலாம் வரீங்களோ அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டிஷஸ் சொல்லியிருந்தாங்க. அம்மா பார்த்து சொல்லு. அதுல வந்து சிக்கன் 65க்கு சிக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் அது சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்து இப்படி தான் கிடைக்கும். எப்போ பேக் பண்ணாங்க, எப்போ இதுதான் பேக்கிங் டேட்டு, எப்போ எக்ஸ்பைரி ஆகும், எவ்வளோ வெயிட்டு, உன்னோட ரேட் என்ன, $9.23. அப்புறம் இது வந்து இந்தோ பாகிஸ்தான் கடை, இண்டோ பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் இதை வாங்கினது. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு நம்ம இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா அதில் அப்படியே க்ரீன் கலரில் நம்ம இந்த ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஸ்பாஞ்சியாக தெரியும்ல, அது மாதிரி சிக்கன் கெட்டு போடுறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பாலுக்கும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பால் திரண்டுரும். அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட். அதனால நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறனால நம்ம எக்ஸ்ட்ராவே வாங்கியாச்சு. எதையுமே நம்ம வச்சுக்கல, எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். ஏன்னா 65 அப்படிங்கும்போது ட்ரையான ஐட்டம் போட்டு எடுத்தால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தாராளமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 கிலோ 3 கிலோ கறியையுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம். சரி, நிறைய ஐட்டம் இருக்கனால நம்ம 2 இதாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாத்திரத்துலையும் சைடில் ஒரு பாத்திரத்துலையும் போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு சைடும் ஹஸ்பண்ட் ஒரு சைடும் போட்டு நல்லபடியாக போட்டு எடுத்தாச்சு. அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அது பக்கத்தில் வந்து க்ரீமி கர்ட் ரைஸ். சரி, நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கப்பா, நாங்கள் ஒரு தயிர் சாதத்தை எடுத்து வந்துடுறோம்ப்பா, அதுக்கு ஒரு பேர் வந்து க்ரீமி கர்ட் ரைஸ்னு ஒன்று போட்டு விட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போவே அதாவது யார் யார் என்னென்ன டிஷ்லாம் கொண்டு வரீங்களோ சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சிக்கன் 65 க்ரீமி கர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். டேய், கொண்டு வர தயிர் சாதத்துக்கு இவ்வளோ சீனாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் போட்டு விடுவோமே, என்ன நடக்க போகுது. நான் வந்து வெளியில் வந்து இந்த மாதுளம்பழம் அதெல்லாம் போட்டு நிறையா டெக்கரேட் பண்ணுறாங்களே, ஸோ நம்மளும் மாதுளம்பழம், மல்லித்தலை, அப்புறம் மாங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மல்லித்தலை இதெல்லாம் போட்டு சாதத்தோட கிளறிட்டேன். ஸோ அப்போ தான் அதோட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே மாதுளெல்லாம் அடப்பாவி நமக்கு வந்து சோதனையாக நினச்சிட்டு அதை அங்கே ஐட்டம் காமிக்கும் போது இருக்கும், அதை பாருங்க. இப்போ தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் இதை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லைட் எரியுதோ அது எல்லாமே இந்தியன்ஸ் வீடு. அவங்களும் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக அவங்களும் லைட் செட்டிங்லாம் போட்டு
Your செலிப்ரேட் destination பண்ண is on the இருக்காங்க. left. அவங்க இதே மாதிரி நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோமோ அது மாதிரி அவங்கவுங்க அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு இவங்க அங்கேயும் போகலாம் இல்லை அவங்க இங்கே கூட வந்திருக்கலாம். அது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு. சார் வந்து அவங்க வந்திருக்க மாமா கிட்டலாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கையில் ஒரு ட்ரில் மிஷின் எடுத்துட்டு எல்லாருக்கும் ட்ரில் போட்டுட்டு இருந்தாரு. இவங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாருமே தமிழ். இந்த குரூப் எல்லாமே வந்து தெலுங்கு. இந்த கிரீன் சாரி இருக்காங்க இந்த அக்காவோட வீடு தான். இவங்க வந்து பியூர் தமிழ். நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் அறந்தாங்கி தான் இந்த அக்கா. ஸோ வந்து நம்ம ஸ்லாங்லேருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இந்த ப்ளூ சுடிதார் போட்டிருக்காங்க அவங்க வீட்டில் தான் நம்ம வந்து இறங்கி வா. ட்ராக் அம்மா அப்படியே ஸ்லோ போய் மோஷன்ல நம்ம போற. இறங்கி பண்ணணும். இது வந்து லிஷான் நம்ம இறங்கி சின்ன வான்னு குட்டிங்க சொன்னேன். பாருங்க டயப்பர் தெரியுது எப்படி நல்லா இல்ல. அழகா சமத்தா விளையாண்டுட்டு இறங்கி இருந்தாங்க. வா லிஷான். வீட்டுக்கு உள்ள வந்தோடனே மாடிக்கு ஏறியாச்சு. ஏன்னா மாடியில தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ஆட்டம் எல்லாம் விளையாண்டதுனால இங்க வந்து இங்கேல நல்லா விளையாண்டு பழகிட்டு நீ வந்து தனியா போட்டுன்னு இந்த பிள்ளைங்களுக்குலாம் செம வெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன் ஈவெண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்க வந்து இந்த மாதிரி நல்ல ஜாலியாக செலிப்ரேட் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாருமே கண்டுக்க மாட்டோம். நல்லபடியா விளையாண்டுக்கோ. எதுவும் கை கால்ல எதுவும் அடிபடாம பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நாங்களும் விட்டுருவோம். பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க டிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்தது யாரெல்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது டிஸ்பிளேல வச்சுட்டு பஃபே சிஸ்டம் தான். யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். சமைச்சுட்டு வந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய மாஸ்டர்ஸ். செம்ம டேஸ்ட் எல்லாம் செம்ம வெரைட்டி. இதுக்கிடையில இவங்க நம்மளே சமைச்சு கொண்டு வர சொல்றாங்களே, ஆஹா நமக்கு வந்து சோதனையாடா அப்படின்ட்டு அச்சோ என்னடா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால நம்மளோட தயிர் சாதத்தை பாருங்க எங்க இருக்குன்னு. அதான் நான் சொன்னேன் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்து வச்சுட்டாங்கன்னு. நாங்க இந்த கேர்ட் ரைஸு அப்புறம் 65 அப்புறம் நாங்க வந்து 7 அப் ஸ்ப்ரைட்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கப்பு அப்புறம் அதெல்லாம் வேற வாங்கிட்டு போனோம். ஏன்னா அவங்கலாம் மட்டன் பிரியாணி அது இது நிறைய செஞ்சுறட்டும் நம்ம ரொம்ப சிம்பிளா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரிங்கை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே அப்படிங்கிறதுனால இதெல்லாம் குட்டீஸுங்களாம் எல்லாம் அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளங்கும் போது சாப்பாடுலாம் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் மாதிரி விரிச்சு அதுல உட்கார வச்சு சாப்பிட சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஜென்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல லேடிஸ் எல்லாருமே எடுத்துட்டு போய் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள அந்த அக்கா வந்து அவங்க வச்சிருக்க அவங்க தீபாவளி ஸ்வீட் எல்லாருக்கும் அந்த எல்லோ பாக்ஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஜென்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற சாப்பாடு எங்கெங்க எவ்வளோ சாப்பாடுலாம் இருக்கோ அதை வந்து ஜிப்லா கவரில் போட்டு எல்லாருக்கும் அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் 65 இருக்குன்னா 9 ஃபேமிலி இருக்கான்னா 9 பேக்கையும் பிரித்து வச்சுட்டாங்க. மட்டன் புலாவ் இருக்கா மட்டன் புலாவ் 9 பேக் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுட்டு இதுதான் நம்மளோட நமக்கு கிஃப்ட் அந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. இதை சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ இருந்தாலும் வரலாறு முக்கியமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் அப்படி அப்படியே ஒரு ஒரு ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இந்த வீட்டை நம்ம ஊர் பக்கத்துல உள்ள அறந்தாங்க அக்கா சொன்னேன்ல அவங்களோட குழந்தைங்க தான் இவங்க 2 பேரும். அடுத்து இவங்க இந்த 2 பசங்க வந்து நம்ம வெடி வெடிக்க போறோம்ல அது அவங்க அந்த பசங்களோட தான் இந்த 2 பசங்களும் இவங்க இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ நாங்கள் இவங்க வீட்டில் தான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தது. வந்திருக்க இடத்துல சரி ஓகே லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா. அக்காக்கு அடுத்து நானு, எனக்கு அடுத்து தம்பி. இது அக்காவோட ஃபேமிலி. அக்காவுக்கு 2 பொண் குழந்தைங்க. இது அதான். அடுத்து இவ வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கா. சுவிட்சர்லாந்துல அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவங்க அங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணது. தம்பி ஒய்ஃப் இது வந்து குட்டி வாளு. அண்ட் மை அம்மா, அப்பா. அடுத்து நம்மளோட ஃபேமிலி கேங். ரொம்ப எமோஷனல் ஆகுது எனக்கு. அப்படியே என்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் இல்லாம ஏன் இந்த இதில வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு தீபாவளி, பொங்கல் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெரியும். அதுவும் அம்மா வீட்டு சைடு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகும்ல. அது வந்து எனக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. வந்து இவ்வளோ தூரம், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம இருக்கும்போது என்னதான் வந்து நம்ம வந்து வீடியோ கால்ல பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த கனெக்ஷன் வந்து ஏதோ எனக்கு மிஸ் ஆகுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து
நம்ம வந்து எனக்கு இங்க எவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்காங்க. ஜாலியா தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் கூட இருக்கும்போது ஓகே. பட் வந்து ஃபேமிலி அப்படின்னு வந்தா வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ம், என்னோட அம்மா அப்பா ஃபேமிலி சைடுமே அம்மா அப்பா சைடு எல்லாமே ரொம்ப ரிலேட்டிவ் தான். இவங்க வீட்ல இருந்து அவங்க வீட்ல பொண்ணு கொடுத்துக்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ஒரே ஊர்ல தான் இருக்கோம். இப்போ ஒரு கேம்பஸ்லயே சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு எல்லாமே அடுத்தடுத்த தெருவுல இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து மீட்டப் பண்ணிக்கிறது வந்து கேஷுவலாவே இருக்கும். ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், ஒரு கேக் கட்டிங் இருக்கு அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த கேக் கட்டிங்கே பண்ணுவோம். எல்லாருமே அத்தை சித்தி எல்லாமே நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிறதா இருக்கட்டும். ஆஹ் ரொம்ப கேஷுவலா நாங்க வந்து பேசி பழகி இருந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் சேம் அதே ஊர்லயே தானா. ஸோ நான் எல்லாருமே அடிக்கடி பார்த்துக்குவேன். எனக்கு யார் நினப்பு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்படிலாம் இருந்துட்டு இங்க வந்து தனியா இருக்கிறது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு ஆக்சுவலா உன்னை நினைச்சேன் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல என்டர் ஆகுறதுக்கும் இங்க வந்து நீங்க ஃப்ரீயா, உங்களை மீட் பண்ணலாமா, இல்ல எங்க வீட்டுக்கு வரீங்களா, எதா இருந்தாலும் இங்க வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும்னாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுனாலும் ஒரு ரெக்வஸ்டா மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒழிய ஒரு கேஷுவல் இதுவா நமக்கு இங்க வந்து வரமாட்டேங்குது இருக்கு. ஸோ வந்து நம்ம ரிலேட்டிவ் நமக்கானவங்க அப்படிங்கும் போது அதோட பாண்டிங் வந்து எனக்கு தனியா ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. ஸோ என்னோட ஃபேமிலியை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஃபேமிலி அப்படிங்கும் போது எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் இங்கே வந்து நாங்கள் வந்து வெடி வெடிக்கிறதுக்காக கிராக்கர்ஸ் இதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். இது ஒரு ஃப்ரெண்டு வீடு தான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே வெடி வெடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்னதான் நம்ம வீட்டில் தனியாக இருக்கும் போது சரி ஒரு 4 பேர் 5 பேரை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு தனி ஃப்ரீனஸ் தான். பட் அதில் நம்ம ஃபேமிலி அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலாக தானே இருக்கும். பிள்ளைங்க எல்லாமே வெடிலாம் வெடிக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஷேரிங்காக இருக்கனால யார் யாருக்கு என்னென்ன வெடி என்ன வேணுமோ அதை வந்து நாங்களாம் போய் எடுத்துகிட்டு நாங்களாம் வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ எத்தனை ஃபேமிலிஸ் வந்திருக்கோமோ அவ்வளோ பேருக்கும் ஈக்குவல் ஷேர் தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நிறையாவே கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா ஜாலியாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. சாஞ்சா எடுத்து வை. பசங்க ஊர்லலாம் வந்து வெடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமாண்டில் இருந்து நம்ம வெடிக்கும் போது அதை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நானும் செய்வேன், நானும் வெடிப்பேன், நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவ்வளோ இதுவாக வெடிக்குதுங்க. நாங்கள் ஆக்சுவலாக வெடிக்கடை தான் வச்சுருக்கோம். அவ்வளோ வெடி இருக்கும். என்னென்ன மாடல் என்னென்ன எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை அப்போவே நாங்கள் வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் எல்லாமே வெடிப்போம் பண்ணுவோம். அப்போல்லாம் பிள்ளைங்க பயந்து ஓடுவாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் செய்வோம். இங்கே வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கிறனாலயா என்னன்னு தெரியல, நாங்களும் வெடிக்கணும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வெடித்தோம். நல்லா இருந்துச்சு. ஓகே தான். இப்போ நானே கம்மி மத்தாப்பு இப்போ நான் ஒரு கம்மி மத்தாப்பு வச்சு வெடிச்சிட்டு இருக்கேன். இப்போ மற்ற பிள்ளைங்க ஏதாவது வெடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் மற்ற பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வெடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வெடிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. இவங்க குழந்தைங்க இவங்க தான் பார்த்துக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு குழந்தை விழுந்தா கூட எல்லாருமே ஓடி போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லாரோட பாண்டிங்கும் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இருந்துட்டு திரும்ப இந்தியா போயிட்டு திரும்ப நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பெரியவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பெரியவன் பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் பாருங்க எங்க ஊர் தந்தி சக்கரம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பழகின ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக தெரியல. இது வந்து ஃபேமிலி பிக் எடுக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது 1 மினிட் ஒன்ஸ் ஒரு ஷாட் வர மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பவராக இருக்குல்ல. ஸோ அடுத்த செக்ஷன் வர வரைக்கும் இது 1 மினிட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஃபேமிலியாக வந்து நின்று இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பார்க் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்திங்களா, ஒரு செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே அடுத்த பேர் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 பேரோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து. இந்த தீபாவளி டயத்தில் பொங்கல் டயத்துலலாம் யாரும் ஃபேமிலி கூப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படிலாம் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தான் ஃபேமிலி கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்கவுங்க அடுத்து நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. எடுக்கிறது அது அடிச்சு பிடிச்சி நின்று அவங்கவுங்க நின்று எடுக்கிறதும் அது எடுத்ததுக்கப்புறம் வாங்கி ஓகேவா ஸ்டில்ட்டு ஓகேவான்னு பார்க்குறது எல்லாமே செம த்ரில்லாகவே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நல்லா லஞ்சும் நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு தீபாவளி வந்து வியாழக்கிழமை வந்துச்சு. இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டு இதை வச்சுருந்தோம். சாட்டர்டே நைட்டு வச்சுருந்தது. அதனால லீவ் டைம் நாளைக்கு சண்டே தான் அப்படின்னால நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தோம். ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. இல்லைனா சண்டே நைட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே சீக்கிரமே தூங்க வைக்கணும், பிள்ளைங்கள ரெஸ்ட் பண்ண வைக்கணும், அப்புறம் நம்ம சீக்கிரம் வச்சு கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்லாம் இல்லாதனால எல்லாருமே நம்ம ஜாலியாக கேஷுவலாக இருந்தோம். அவ்வளோலாம் இருந்துச்சு. தீபாவளி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வியரில் இருந்தனால நானாக இல்லை அப்படின்னு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம கம்ஃபர்டபுள் வந்து பேண்ட் ஷர்ட்லேயே நாங்கள் இங்கே இருந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு இருந்தாலும் நம்ம கல்ச்சராக இந்த சாரீ சல்வார் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பிஹேவ் பண்ணுற மாதிரி சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் வெடியெலாம் வெடிக்கணுங்கும் போது ரொம்ப சேஃப்டியாக வேறு இருக்கணுமா. ஸோ ரொம்ப சாரீலாம் அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி. நம்ம ஊரில் கட்டி பழகினால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பட் நிறையா பேர் வந்து நார்மலாகவே இல்லை, கொஞ்சம் கேஷுவலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே அதாவது ஃபேமிலியை மிஸ் பண்ணி நாங்கள் இன்னொரு ஊருக்கு வந்து இவ்வளோ பெரிய கேங்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாருமே கிரிக்கெட் கேங்கு, ஹஸ்பண்டோட கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லா குரூப்பும் ஒரு குரூப்பாக மேக் பண்ணி இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் தெலுங்கு ஃபேமிலிஸ் கொஞ்சம் நிறையா இருக்காங்க. அதாவது கிரிக்கெட் டீம் இல்லாதவங்க கொஞ்சம் நிறையா ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. இதில் நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே கெட் டுகெதராக மீட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஃபேமிலி இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 ஃபேமிலிக்கிட்டையாவது இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா இன்னும் நிறையா பேர் இருப்பாங்க. அது நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோஸ் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம். ஜென்ஸு தனியாக, லேடிஸ் தனியாக, அப்புறம் பேச்சுலர்ஸ்னு எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க எல்லாருக்கும் கிட் வரைக்கும் வந்தாச்சு. ஆனாலும் இந்த கிரிக்கெட் டீமு அப்படிங்கும்போது அந்த கெத்தை காமிச்சிட்டு எல்லாம் நின்றுருந்தாங்க. ஓகே நம்ம மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸும் கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்துகிட்டு இருந்தோம். இதுக்கடையில் அந்த பசங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு சைடு வெடி வெடிச்சிட்ருக்கு, அந்த ஒரு சைடாக வச்சுட்றானுங்க. அப்புறம் அவன் ஒரு இதாகிடுச்சின்னு இங்கிட்டு வரான், கம்பி மத்தாப்பு எடுத்துகிட்டே அவனுங்க பாட்டு கேஷுவலாக வந்துருக்காங்க. டே வச்சு விட்றாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லித்திக்கு என் சாரியில் வச்சு சாரியிலேருந்து என் காலில் வரைக்கும் பட்டுருச்சு கம்பி மத்தாப்பு. செம்ம எரியுது, ஆனாலும் வெளியில் காமிச்சிக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை அப்படியே
கழுவிட்டு வந்து திரும்ப நான் வெடி வெடிச்சிட்டு கேஷுவலாக இருந்துட்டோமா செம்ம ஏறி இருந்துச்சு, அப்படியே பொசுங்கிருச்சு. மொத்தம் வளைச்சி எடுக்கிற மாதிரி அந்த இது வந்து முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஆனாலும் ஓகே பரவாயில்ல, எடுத்துகிட்ருப்போம், இருக்கிற வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிராக்கர்ஸ்லாம் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க ஃபேமிலிஸாக கொஞ்சம் ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மெம்பர்ஸ் அவங்களா கொஞ்சம் நேரம் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த அண்ணாவோட வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த பசங்க எல்லாமே வீட்டுக்கு ஜிப்பா போட்டுட்டாங்க. அந்த பசங்க அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாரும் ஒய்ஃபு நம்ம ஆட்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அப்போ தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் நம்ம லாங்குவேஜை நம்ம கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் அதை கேட்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. அப்புறம் முடிச்சுட்டு நாங்களும் அப்புறம் டீலாம் போட்டு குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ரிட்டன் கொடுத்த சாப்பாடெலாம் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஏன்னா அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது. சரி இங்கே வந்து நாங்களும் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்சலை வந்து பிரிக்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த நைட்டு தூங்கும் போது அப்பாடா காலையில் எழுந்திரிச்சிட்டு இது வந்து போலி ஒருத்தவங்க போலி ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்தாங்க. இது வந்து சிக்கன் கிரேவியா மட்டன் கிரேவியான்னு தெரில, சிக்கன் கிரேவி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ், ஜாங்கிரி, குலோப் ஜாம் எல்லாம் மிக்சராக போட்டுருச்சுங்க. அந்த ஜென்ஸு பேக் பண்ணால் அப்புறம் எப்படி இருக்கும், இருக்கிறத முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படி அப்படியே பேக் பண்ணிட்டுருச்சுங்க. நம்மனா லேடிஸ்னால் தனித்தனியாக எடுப்போம். இது வந்து மட்டன் புலாவ். லேடிஸ்னால் அதை கரெக்டாக பேக் பண்ணி இது இதோட சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போன ரைஸ், அதான் நமக்கே ரிட்டன் வந்துருச்சு. சாரி, க்ரீமி கர்ட் ரைஸ். ஆமாம். அப்புறம் இது வந்து வெஜ் புலாவ் மாதிரி, அதில் கொஞ்சம் பன்னீர் போட்டு பன்னீர் புலாவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மட்டன் ஃப்ரை, சுக்காவும் 65 கலந்து போட்டுட்ருச்சுங்க. அப்புறம் இது வந்து பூரி. இது எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். காலையில் ஒரு 10-11 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோன்னா ஆமாம் நிம்மதியாக எழுந்திரிச்சு அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கோடாடக்கூடிய நன்றிகள் குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அந்த அக்கா வீட்டில் கொடுத்த ஸ்வீட்டு, மோத்தி லட்டு, பாதுஷா, அப்புறம் இந்த குச்சி சிப்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து காஜு கட்லி. இது எல்லாத்தையுமே வச்சு பேக் பண்ணி கோல்டன் ட்ராப் பண்ணி அழகாக நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே காலைல எழுந்திரிச்சு அப்படியே எல்லாத்தையும் ஹீட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடும்போது லித்திக்கா அவ்வளோ ஹாப்பி. அப்பா இவ்வளோ வெரைட்டிஸாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவே எல்லாத்தையும் மேக் பண்ண மாதிரின்னு நினச்சிருப்பான் போல். ஓகேங்க, நம்ம இன்னொரு vlogல நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து 2025க்கு சொல்கிறேன். அப்புறம் நான் அழுததை யாரும் கலாய்க்கக்கூடாது. பாய்.